கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். நாம் இப்போது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 41வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். இஸ்மவேல் எந்த வம்சத்தில் பிறந்தவன்? ராஜ வம்சத்தில். இஸ்மவேலுடன் ராஜாவின் பிரபுக்கள் எத்தனை பேர் கெதலியாவினிடம் வந்தார்கள்? 10 பேர். இஸ்மவேலுடன் ராஜாவின் பிரபுக்கள் 10 பேர் எப்பொழுது கெதலியாவினிடம் வந்தார்கள்? ஏழாம் மாதத்தில். கெதலியாவினிடத்தில் வந்து ஏகமாய் போஜனம் பண்ணியவர்கள் யார்? இஸ்மவேலும் ராஜாவின் 10 பிரபுக்களும். இஸ்மவேலும் ராஜாவின் பிரபுக்கள் 10 பேரும் யாரை பட்டயத்தால் வெட்டினார்கள்? கெதலியாவை. பாபிலோன் ராஜா யாரை தேசத்தின் மேல் அதிகாரியாக வைத்தான்? சாப்பானின் குமாரனாகிய அகிகாமின் மகனான கெதலியாவை. மிஸ்பாவில் யாரிடத்தில் இருந்த யூதரை இஸ்மவேல் வெட்டி போட்டான்? கெதலியாவினிடத்தில் இருந்த யூதரை. மிஸ்பாவில் காணப்பட்ட யுத்த மனுஷராகிய யாரை இஸ்மவேல் வெட்டி போட்டான்? கல்தேயரை. மறுநாளிலே எதை ஒருவரும் இன்னும் அறியவில்லை. இஸ்மவேல் கெதலியாவை கொன்றதை. சீகேமிலும் சீலோவிலும் சமாரியாவிலும் இருந்து எத்தனை பேர் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தார்கள்? 80 பேர். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்த 80 பேர் எதை சிறைத்திருந்தார்கள்? தாடியை. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்த 80 பேர் எதை கிழித்திருந்தார்கள்? வஸ்திரங்களை. தங்களை கீறிக் கொண்டிருந்த 80 பேர் எங்கே இருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தார்கள்? சீகேமிலும் சீலோவிலும் சமாரியாவிலும் இருந்து. சீகேமிலும் சீலோவிலும் சமாரியாவிலும் இருந்து வந்த 80 பேர் கர்த்தருடைய ஆலயத்துக்கு எவைகளை கொண்டு வந்தார்கள்? காணிக்கைகளையும் தூபவர்க்கங்களையும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்த 80 பேருக்கு எதிராக வந்தவன் யார்? இஸ்மவேல். இஸ்மவேல் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்த 80 பேருக்கு எதிராக எப்படி நடந்து வந்தான்? அழுது கொண்டே. யாரிடத்தில் வாருங்கள் என்று இஸ்மவேல் 80 பேரிடம் கூறினான்? அகிகாமின் குமாரனாகிய கெதலியாவினிடத்தில். ஆலயத்துக்கு வந்த 80 பேரையும் வெட்டி போட்டவர்கள் யார்?
இஸ்மவேலும் அவனோடு இருந்தவர்களும். ஆலயத்துக்கு வந்த 80 பேரை இஸ்மவேலும் அவனோடு இருந்தவர்களும் எங்கே வெட்டி போட்டார்கள்? நகரத்தின் மத்தியில். ஆலயத்துக்கு வந்த 80 பேரை இஸ்மவேலும் அவனோடு இருந்தவர்களும் வெட்டி எங்கே தள்ளி போட்டார்கள்? ஒரு பள்ளத்தில். ஆலயத்துக்கு வந்த 80 பேரில் மீந்திருந்தவர்கள் எத்தனை பேர்? 10 பேர். எங்களை கொலை செய்ய வேண்டாம், யார் யாரிடம் கூறியது? மீந்திருந்த 10 பேர் இஸ்மவேலிடம். மீந்திருந்த 10 பேர் தங்களுக்கு நிலத்தின் கீழ் எது இருந்ததாக கூறினார்கள்? கோதுமையும் வார்கோதுமையும் எண்ணெயும் தேனுமுள்ள புதையல்கள். தங்கள் சகோதரரோடும் கூட கொலை செய்யாமல் விட்டு வைக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்? மீந்திருந்த 10 பேர். இஸ்மவேல் கெதலியாவின் நிமித்தம் வெட்டின மனுஷருடைய பிரேதங்கள் எங்கே எரிந்து போடப்பட்டது? பாஷாவின் நிமித்தம் உண்டு பண்ணின பள்ளத்தில். பாஷா எதின்மேல் ராஜாவாயிருந்தான்? இஸ்ரவேலின் மேல். பாஷாவின் நிமித்தம் பள்ளத்தை உண்டு பண்ணினவன் யார்? ஆஷா. பாஷாவின் நிமித்தம் உண்டு பண்ணின பள்ளம் எதினால் நிரப்பப்பட்டது? வெட்டுண்ட பிரேதங்களால். பாஷாவின் நிமித்தம் உண்டு பண்ணின பள்ளத்தை வெட்டுண்ட பிரேதங்களால் நிரப்பியவன் யார்? இஸ்மவேல். மிஸ்பாவில் இருந்த மீதியான ஜனத்தை சிறைப்படுத்தி கொண்டு போனவன் யார்? இஸ்மவேல். ராஜாவின் குமாரத்திகளை சிறைப்படுத்தி கொண்டு போனவன் யார்? இஸ்மவேல். யாருடைய விசாரிப்புக்கு ஒப்புவிக்கப்பட்ட மீதியான சகல ஜனங்களையும் இஸ்மவேல் சிறைப்படுத்தி கொண்டு போனான்? கெதலியாவின் விசாரிப்புக்கு. இஸ்மவேல் எல்லாரையும் சிறைப்படுத்தி கொண்டு எங்கே போக புறப்பட்டான்? அம்மோன் புத்திரர் பட்சத்தில். நெத்தானியாவின் குமாரனாகிய இஸ்மவேல் செய்த பொல்லாப்பை எல்லாம் கேட்டவர்கள் யார்? யோகனானும் அவனோடு இருந்த எல்லா இராணுவ சேர்வைக்காரரும். யோகனானும் இராணுவ சேர்வைக்காரரும் புருஷரை எல்லாம் கூட்டிக் கொண்டு யாரோட யுத்தம் பண்ண போனார்கள்? இஸ்மவேலோடே. யோகனானும் இராணுவ சேர்வைக்காரரும் இஸ்மவேலை எங்கே கண்டார்கள்? கிபியோனில் இருக்கும் பெருங்குளத்து தண்ணீரண்டையில். யோகனானையும் இராணுவ சேர்வைக்காரரையும் கண்டு சந்தோஷப்பட்டவர்கள் யார்?
இஸ்மவேலோடு இருந்த சகல ஜனங்களும் இஸ்மவேல் எங்கே இருந்து சிறைப்பிடித்துக் கொண்டு போன ஜனங்கள் பின்னிட்டு திரும்பினார்கள்? மிஸ்பாவிலிருந்து. மிஸ்பாவிலிருந்து இஸ்மவேல் சிறைப்பிடித்துக் கொண்டு போன ஜனங்கள் யாரிடத்தில் வந்து விட்டார்கள்? யோகனானிடம். 8 பேரோடும் கூட யோகனானின் கைக்கு தப்பினவன் யார்? இஸ்மவேல். இஸ்மவேல் யோகனானின் கைக்கு தப்பி எங்கே போனான்? அம்மோன் புத்திரரிடம். தாங்கள் கிபியோனிலே விடுதலையாக்கி திரும்ப பண்ணின மீதியான ஜனங்களை சேர்த்து கொண்டவர்கள் யார்? யோகனானும் சேர்வைக்காரரும். யோகனானும் சேர்வைக்காரரும் யாருக்கு பயந்தார்கள்? கல்தேயருக்கு. யார் வெட்டப்பட்டது நிமித்தம் யோகனானும் சேர்வைக்காரரும் கல்தேயருக்கு பயந்தார்கள்? கெதலியா. யோகனானும் சேர்வைக்காரரும் மீதியான சகல ஜனமும் எங்கே போக புறப்பட்டார்கள்? எகிப்துக்கு. யோகனானும் சேர்வைக்காரரும் மீதியான சகல ஜனமும் எங்கே தங்கியிருந்தார்கள்? கிம்காமின் பேட்டையில். கிம்காமின் பேட்டை எதற்கு அருகில் இருந்தது? பெத்லகேம் ஊருக்கு அருகில். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து வழிநடத்துவாராக. நீங்கள் முதலாவது வேதத்தில் இந்த அதிகாரத்தை எடுத்து வாசித்து இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். இல்லை என்றால் திரும்பவுமாக வேதத்தை வாசித்து கேள்விகளுக்கான பதில்களை அறிந்து கொள்ளுங்கள். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமேன்.